முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜி சேகர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலர் அசோகன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் வாலிபால் சங்கத்திலிருந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போன அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் முதல்கள் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த முழுசா எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த சம்மர் கேம்ப்ன்றது ஸ்கூல் போயிட்டே இருப்பீங்க, 2 மாசம் லீவ் வரும். லீவுல பிள்ளைங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, எங்கன்னா போய் தெரியாத இடத்துல போய் தெரியாத அங்கங்க போய் சேதாரம் ஆகிடக்கூடாது, மெயின்டைன் இடத்துல போகக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த சம்மர் கேம்பை மேக்ஸிமம் நடத்துறாங்க. இதை நடத்தின உடனே இதுல நீங்க பார்த்து எல்லாம் சிறப்பாக பண்ணுங்க. சம்மர் கேம்ப் நடந்த உடனே திருப்பணும் ஸ்கூலுக்கு போயிடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற நேரமோ இந்த நேரத்தில் விளையாண்டுக்கு தான் இருக்கும். எல்லாம் சிறப்பாக இந்த சிம்பிள் விளையாட்டு கொம்பிள் விளையாட்டு இந்த வயசுலேருந்தே நீங்க எல்லாமே ஒரு வெறியோடு வேகத்தோடு எதிர்காலத்து தொலைநோக்கு பார்வை நீங்க சிந்தனையோடு செயல்பட்டு இந்த நாட்டு மூலம் சேவை செய்ய நோக்கத்தோடு நீங்க செயல்படணும். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, வரலாறு எவ்வளவு பேர் சேர்க்கிறாங்க. உலக சந்திர மண்டலத்துக்கே லேடிஸ் கூட போயிட்டாலும் இல்லையா, அதுமாதிரி நீங்க ஏதோ ஒன்று சாதிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு இல்லை, வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி, மக்கள் மண்டலம் இப்போ வாழ்ந்து காட்டணும். புரிச்சுதான் வித்தியாசம்னு அது போல நீங்க ஒவ்வொருத்தரும் எதனா ஒன்று காத்தாலும் இழந்தோடனே எதனா ஒன்று சாதிக்க நினைச்சு சாதிச்சுனா தான் சாதிக்க முடியும். இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் புதன்கிழமை பண்ணிக்கலாம் வெசவக்கிழமை ஆகாது. அன்றன்று வேலையை அன்னன்னைக்கே செய்யணும். பாடங்களை முழுமையாக கவனிக்கணும். ஒப்புங்கம்மா உனக்கு பெத்து வளர்த்து கடிக்காம எலும்பு கடிக்காம அன்னைக்கு ஒரு துணியை போட்டு அன்னைக்கு ஒரு போட்டு எதுக்கு நீங்க போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு ஒப்புங்கம்மா சாப்பாடு போடணும் இல்ல. நம்ம பிள்ளைங்க எதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று போடணும். அவங்க எதிர்காலம் சிறப்பாக ஒரு தாய் தமிழும் உங்களை வளர்க்குறாங்க. அது போல நீங்க சிறப்பா ஒரு விளையாட்டுலையும் சரி, ஒரு கல்வியிலும் சரி, ஒரு வேலை வாய்ப்பிலும் சரி, ஒரு கப்போ ஒரு இதோ எடுத்து போனா பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து அடாப்பா அந்த புள்ள பாடுறான் ஒரு கப்பு அடிச்சு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஒப்புங்கம்மாளுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சந்தோஷம். அதை முன்ன ஃபாலோ பண்ணுங்க. அது போல எல்லாமே உள்ளங்களை தூய்மையாக்கினா தான் ஜெயிக்க முடியும். உள்ளங்களை தூய்மையாக்கினா சோப்பாடு கழுவுறது இல்லை. நல்ல புத்தி, நல்ல எண்ணமும், நல்ல எதிர்காலமும், நல்ல நோக்கத்தோடு இருக்கணும். அது அடுத்தவங்களை பத்தி போராடப்படக்கூடாது, போட்டி போடணும். 80 மார்க் வாங்கினா 90 மார்க் வாங்கினா அடுத்து நம்ம 95 வாங்குற வெறியோடு படிக்கணும். அதே மாதிரி அந்த டென்ஷனை குறைக்கிறது தான் அந்த விளையாட்டுல போனவங்க விளையாட்டுல எல்லாம் சாதிச்சுட்டு நிறைய பேர் தருமபுரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இந்திய உலகத்திலேயே ஆசிய கண்டத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸுக்கு அதிகமாக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எல்லாமே பின்தங்கி மாவட்டம். உண்மையிலேயே பின்தங்கி மாவட்டம் இதுல பொருளாதாரத்தில் மட்டும்தான். அது கூட நான் பின்னாடி சொல்றேன். கல்வியில இன்னைக்கு உலக லெவலில் எடுத்தோம்னா 23% 33% தான் உயர்கல்வி இருக்குது. இந்தியா லெவலில் எடுத்தோம்னா 51% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா 53% இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் 2 வருஷத்துக்கு முன்னே 98.5% இருந்துச்சு. ஏன்னா அங்க எந்த தொழிற்சாலை இல்லை, வேற வேலை இல்லை. வில்லேஜில் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், நல்லா படிக்கணும், உயர்கல்வி படிக்க வைக்கின்றாங்க. குரூப் 1 குரூப் 2 அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்ட்ராக்ட் தமிழ்நாட்டில் அதிகமாக தருமபுரி மாவட்டத்தில் குரூப் 1 குரூப் 2 எல்லா தாலையும் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய போறாங்க, யாருக்கும் தெரியல. அதான் படிக்க நினைச்சு படிக்கிறாங்க. பின்தங்கி மாவட்டம் இது தருமபுரி மாவட்டம், கல்வியில முன்தங்கி மாவட்டம். நீங்க எல்லாமே எதனா ஒன்று சாதிக்கணும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு இப்ப அப்படியே கொஞ்சமா போய் காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு குரூப் 1 எக்ஸாம் போனா கூட அன்னைக்கு கூட இந்த இது நினைக்கணும். எது இந்த முகாம நம்ம போனங்க, நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ண நினைச்சா தான் நம்ம வர முடியும். அது போல எல்லாம் சிறப்பாக எல்லாமே சேர்ந்து வருங்காலத்தில் +2 முடிச்சுட்டு நல்ல காலேஜுக்கு போய் நல்ல வேலை வேட்டிக்கு போய் நீங்க ஊராமல்லி ஊட்டி வளர்த்தா தன்னால் வர மாதிரி அதனால ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா பேருமே செல்லு பாக்குறவங்க பாக்குறீங்களா இல்லை? செல்லை பார்த்து சும்மா பார்க்கறத விட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா எடுத்து வச்சுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையும் கோட்பாடும் அவருக்கு நடந்தது மக்களுக்கு சேவை பண்ணதை பாத்தீங்கன்னா ஒருத்தர் அத்தனை பேருமே நீங்க வளர்ந்துடலாம். ரொம்ப நேரம் வேணாம், சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை தட்டிங்கன்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொத்து சோகம் போல அனாதி பிள்ளைங்க கழுத்த காய்கறி ஓம் பிள்ளைங்க எழுதி வச்சுக்காரு. அவர் சத்யா சுட்டியா மகளிருக்காவது பெரிய எழுதி வச்சுக்கிறாரு. விற்கவும் கூடாது, அடமானம் பண்றாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷம் வாசம் பண்ணி பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டும் சொல்லும் நடிப்பும் ஒரே 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் இதுதான் பாருங்க. ரிலீஸ்லாம் போட்டு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு, எப்படி வந்தாரு, எப்படி மக்களுக்கு சேவை என்ன பண்ண ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்கன்னா
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்லி உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராதுன்ற மாதிரி எல்லாம் நீங்க வந்து சிறப்பா செயல்படணும். அது போல எம்ஜிஆர் சொன்னாரு, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பின்ற மாதிரி சிறப்பா இந்த அரசியலுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லா சிறப்பாக இந்த கேம்ப் நல்லா சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும், இந்த ஒத்துழைப்பு அனைவருக்கும், மாணவ மாணவருக்கு அடுத்த வருஷம் எனக்கு இன்னொரு ஆசை, ரொம்ப ஆள் கம்மியாக்குறாங்க, அடுத்த வருஷம் ஒரு 200-300 பேருனா சேர்த்து சிறப்பாக பண்ணுங்க. எங்களால் முடிவு ஒத்துழைப்பு தருங்க. அவங்க அனைத்து வசதியும் கொண்டு ஒரு 200-300-500 பேருனா வருஷம் கேம்ப் இந்த சம்மர் கேம்ப் நடத்துங்க. எங்களால் முடிஞ்சு ஒத்துழைப்பு பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க எல்லாமே வந்து பிளஸ் 10th நல்ல மார்க் எடுத்தா பிளஸ் 1 நல்ல குரூப் எடுக்க முடியும். பிளஸ் 1 நல்ல மார்க் எடுத்தா தான் காலேஜ் நல்ல குரூப் போக முடியும். அதை மனத்தில் வச்சு படிங்க. படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, விளையாட்டுலயும் வாழ்க்கை. இது இந்த விளையாட்டு மூலியமாவே உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை கொடுத்தீங்களா? விளையாடினா உடல் எல்லாமே நல்ல ஆரோக்கியம், சிறப்பாக செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி கூறுவேன். நன்றி, வணக்கம்.